அடுத்து ரொம்ப காமன் டவுட்ஸ், அதாவது இந்த பொசிஷன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா படுத்துக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஆஃப்டர் 5th மந்த். ஸோ இதுக்கும் நம்ம செக்ஸ் வச்சுக்கிற பொசிஷனுக்கும் ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இதனால அது ஏதாவது மாறுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பொறுத்த வரைக்கும் வயிறு வந்து அவ்வளவு பெருசா இருக்காது, ப்ரெஷர் எஃபெக்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ வந்து அப்ப என்ன பண்ணலாம்னா மேல் ஆன் டாப் பொசிஷன், யூஸ்வலா அவங்க உடலுறவு வச்சுக்கிற நிலை, அதான் மிஷனரி பொசிஷன் சொல்லுவோம், அதையே ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து நான் பெஸ்ட், அந்த ட்ரைமஸ்டர் செக்ஸை என்ஜாய் பண்றதுக்கு நல்ல நேரம். அப்போ வந்து ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன். ஆப்வியஸாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபீமேல் வந்து டாப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஃபீமேல் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த அந்த செக்ஷுவல் ஆக்ட் வந்து என்ஜாயபுளாக இருக்கும், மெக்கானிக்கலாக இருக்காது. அடுத்தது அந்த பிளட் ஃப்ளோலாம் நல்லா இருக்கிறதுனால செக்ஸை வந்து அந்த ஃபீமேல் பார்ட்னரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் ரொம்ப நல்லது. அடுத்தது நீ எல்போ பொசிஷன், பேக்ல இருந்து அவங்க வந்து உடலுறவிச்சுக்கலாம். தேர்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது தான், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா, இந்த வார்த்தையை நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் ஆப்ஸ்டிஷியனுடைய ஒரு நாலேஜை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து என்ன பொசிஷன் ஆப்ட் அப்படின்னாக்க, இதுதான் காட் இருக்குன்னா அந்த எட்ஜில் வந்து ஃபீமேல் பார்ட்னர் படுத்துக்கிட்டு காலை மடக்கி வச்சுக்கணும். மேல் பார்ட்னர் வந்து கீழே வந்து ஒரு பில்லவை போட்டு முட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியுது ஆக்டிவாக அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.